திருப்பத்தூர் ஆர்பி மேல்நிலைப் பள்ளியில், ஆறுமுகம் பிள்ளை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸு, நாகப்பா மருதப்பா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் அரசு உயர்நிலைப் பள்ளி டி புதுப்பட்டி ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகள் 3 ஸ்கூலில் உள்ள மாணவிகளுக்கு இந்த லொக்கேஷன், இந்த வென்யூவில் வச்சு நம்ம யூனிஃபார்ம் மற்றும் சைக்கிள் ஆனது வழங்கப்பட இருக்கிறது. சிவகங்கை மாவட்டத்தில் இந்த கல்வியாண்டில் 2024-25 கல்வியாண்டு 1345 அரசு மற்றும் உதவி பெறும் பள்ளிகளில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகளுக்கு 68,725 பேருக்கு வெளியில்லா சீருடைகள் திட்டத்தின் கீழ் இன்றைக்கு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பித்து பல்வேறு பகுதிகளில் ஸ்கூல்ஸில் யூனிஃபார்ம் வழங்கப்படும். இந்த சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மூலமாக, சொசைட்டிஸ் மூலமாக யூனிஃபார்ம் இந்த வருஷம் சிறப்பாக அளவீடு செஞ்சு குழந்தைகளுக்கு சைஸ்க்கு ஏற்றவாறு அதை தைச்சு உங்களுக்கு வழங்குற மாதிரி. அண்ணன் தளபதி அவர்களுடைய தலைமையிலான இந்த அரசு எல்லா துறைகளும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று திட்டமிட்டு, அப்படி தீட்டுகின்ற திட்டத்தை செயல்முறைப்படுத்தி தமிழகத்தை ஒரு வளர்ச்சி பெற்ற மாநிலமாக, இந்தியாவின் முதன்மை மாநிலமாக கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி எடுத்து செயல்படுகிறார் நம்முடைய முதலமைச்சர் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நடைபெறுகின்ற விழாதான் இன்று ஆறுமுகம் பிள்ளை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 2 விழாக்கள் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பாக நடைபெறுகிறது. ஒன்று சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பிலும், அதே போல பள்ளி கல்வித்துறையின் சார்பிலும் இன்று 1 முதல் 8 வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு சீருடைகளை வழங்குவதும், அதே போல 11ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்குகின்ற இருவரும் நிகழ்ச்சிகள், அந்த நிகழ்ச்சிகளுக்கு தலைமையேற்று திட்டத்தை சிறப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய பேரூராட்சியினுடைய தலைவர் மாணவியர்கள் சீமா, தமிமா, சார்